வெல்கம் டு சத்யா ஓவரால் ஐடியாஸ். இந்த வீடியோவில் சத்து மாவை வச்சு சுவையான குலோப்ஜாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஜீரா ரெடி பண்ணிக்கலாம். ஜீரா ரெடி பண்ணுறதுக்கு நான் 1.5 கப் சீனியும் 2 கப் தண்ணியும் எடுத்திருக்கேன். இது கம்பி பதம் வரணும்லாம் அவசியம் இல்லை. நல்லா கொதித்து பாகு பதம் வந்தாலே போதும். இது கூட 2 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன். 2 குங்குமப்பூ போட்டுக்கிறேன். குங்குமப்பூ ஆப்ஷனல் தான். இதிலே 5 சொட்டு எலுமிச்சப்பழ சாறு விட்டுக்கோங்க. எலுமிச்சப்பழ சாறு எதுக்கு விட்றோன்னா ஜீரா பாகு கட்டிப்படாமல் இருக்கிறதுக்கு தான். இதுவும் ஆப்ஷனல் தான். நம்மளோட ஜீரா பாகு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நான் அங்காடியில் கொடுத்த இந்த சத்து மாவு தான் எடுத்திருக்கேன். இதை தேவையான அளவு சளிச்சு எடுத்துக்கோங்க. குலோப்ஜாம் செய்கிறதுக்கு சத்து மாவு தேவையான அளவு சளிச்சு எடுத்துக்கோங்க. சளிச்சிட்டு யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ உண்மை இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் குழந்தைங்களுக்கு சத்து மாவு கஞ்சி இல்லை சத்து மாவு கொழுக்கட்டை எது செஞ்சாலுமே இந்த மாதிரி சளிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சளிச்சிட்டு சத்து மாவு நான் ஒரு பவுலில் மாற்றிட்டேன். நான் 1 பவுல் சத்து மாவு எடுத்திருக்கேன். இது 200 கிராம் இருக்கும். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு கணியை நல்லா பசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா இந்த பதத்துக்கு பசைஞ்சு எடுத்துக்கோங்க. காய்ச்சி ஆற வச்ச பால் தான் அதுக்கு நான் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிணைஞ்சிங்கன்னா நல்லா இந்த பதத்துக்கு வந்துடும். இதில் லாஸ்ட்டாக கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நெய் சேர்த்து உருண்டையாக எடுத்துக்கோங்க. உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எந்த ஒரு கிராக்குமே இல்லாமல் குட்டி குட்டி உருண்டையாக ஒட்டிக்கோங்க. பெருசாக ஒட்டினீங்கன்னா உள்ளே வேகாமல் இருக்கும். நம்மளோட உருண்டைகள் ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். நம்மளோட எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு. ரொம்ப ஸ்லோவாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஹையாகவும் இருக்கக்கூடாது, மீடியம் ஹீட்டில் இருக்கணும். இதை ஒன்றா போட்டு எடுத்துக்கோங்க. எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் கைவிடாமல் கிண்டி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் ஈவன் கலரில் வரும். உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும். சிம்மை நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு உருண்டைகளை போடுங்க. நல்லா இந்த அளவுக்கு கலர் மாறி வரணும். அப்போ தான் உள்ளே நல்லா வெந்து வரும். இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஜீராவில் போட்டுடலாம். ஜீராவை கொஞ்சம் ஹீட்டாக இருக்கிற மாதிரி நம்மளோட சூப்பரான சத்து மாவில் குலோப்ஜாம் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.